ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம 2 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணோம், ஸ்ட்ரிங் அண்ட் இன்ட். ஸோ ஸ்ட்ரிங்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் வந்து ஹோல்ட் பண்ணும். ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு டேட்டா டைப் அண்ட் இன்ட்டுங்கிறது ஒரு டேட்டா டைப். அதில் நம்மளால் நியூமரிக் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நியூமரிக் வேல்யூஸ்லேயே லார்ஜ் நம்பர்ஸை எந்த டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணுறதுனா வி கேன் யூஸ் லாங். ஸோ போத் இன்டீஜர் அண்ட் லாங்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சைஸ் தான் அங்கே ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரெண்டுமே வந்து நியூமரிக் வேல்யூஸை ஹோல்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அண்ட் தென் இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் வேல்யூஸை ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா வி கேன் யூஸ் டபுள், மை டபுள். ஸோ நான் இங்கே எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டா டைப் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். டபுள் அண்ட் 1.33 ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போது டெசிமல் டிஜிட்லேயே பெரிய டெசிமல் டிஜிட்டை ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா வி கேன் யூஸ் ஃப்ளோட், மை ஃப்ளோட் data type name and 1.33f. ஸோ ஃப்ளோட் அண்ட் டபுள் ரெண்டுத்துக்குமே இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து ஜஸ்ட் அ சைஸ் தான். அண்ட் தென் இப்போ நம்ம வந்து ஒரு பூலியன் வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணோன்னா வி கேன் யூஸ் பூலியன் அஸ் அ டேட்டா டைப். ஸோ மை bool கோலன் பூலியன் ஈக்குவல் டு எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எது வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும் பூலியன் வேல்யூஸ். இப்போ ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கேர் அப்படிங்கிற வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம், டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். கேர் ஈக்குவல் டு ஸோ ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் வந்து நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டரை ஸ்டோர் பண்ண முடியும். கேர் டேட்டா டைப்பில் நம்ம சிங்கிள் கோட் தான் யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து காட்லினில் இருக்க பேசிக் டேட்டா டைப்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் இருக்குது. இப்போ இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளால் இங்கே வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இப்போ இன்ட் வேல்யூ என்னால் இன்டீஜர் கொடுக்க முடியாது. ஸோ இங்கே ஸ்ட்ரிங்கு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால ஸ்ட்ரிங் மட்டும்தான் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்க முடியும், இன்டீஜரை அசைன் பண்ண முடியாது. ஒன் மோர் அட்வான்டேஜ் காட்லின் என்னென்னா நம்ம எனி அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணலாம். லைக் இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக இங்கே எனி அப்படின்னு சொல்லி அந்த டேட்டா டைப் கொடுத்துருந்தேன்னா இந்த வேரியபிளில் வந்து என்ன மாதிரி டேட்டா டைப் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எதுவுமே லைக் எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஸ்ட்ரிங்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும் தான் கொடுக்க முடியும். இன்ட்டுன்னு டேட்டா மென்ஷன் பண்ணியிருந்தால் இன்டீஜர் மட்டும் தான் கொடுக்க முடியும். பட் எனின்னு மென்ஷன் பண்ணால் வாட் எவர் you can store it in that variable. ஸோ இது வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் தி எல்லா வேரியபிள்ஸ்க்குமே எனின்னு நம்ம க்ரியேட் பண்ணுறது வந்து ப்ரிஃபரபிள் கிடையாது, பிகாஸ் இட் கெட் கன்ஃபியூஸ்டு. ஸோ வந்து நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஸ்ட்ரிங் ஆர் இன்ட் அந்த மாதிரி கொடுத்து க்ரியேட் பண்ணுறது தான் வந்து ப்ரிஃபரபிள். பட் இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப் ஆப்ஷனும் காட்லினில் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே வந்து நம்ம வந்து எல்லா இன்டீஜருக்குமே எல்லா வேரியபிள் க்ரியேஷனுக்குமே நம்ம வந்து இன்ட் அண்ட் லாங் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுவுமே வந்து நாட் நெசசரி, பிகாஸ் காட்லினில் பொறுத்த வரையும் நம்ம அதோட வேல்யூ என்ன அசைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து அதோட டேட்டா டைப்பை ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் உங்களுக்கு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த வேரியபிளை வந்து மை நேம்னு க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து நான் இதுக்கு எந்த வேல்யூமே கொடுக்கல, எந்த டேட்டா டைப்புமே அசைன் பண்ணல. ஸோ வந்து நான் இதுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறனோ அதை பொறுத்து இந்த வேரியபிளோட டேட்டா டைப்பை அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். பட் ஜாவாவில் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அதோட டேட்டா டைப் மென்ஷன் பண்ணிட்டு தான் அந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணோம். பட் இங்கே நமக்கு அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ நான் உங்களுக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் வந்து அல்தஃப்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே அல்தஃப்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட மை நேம் அப்படிங்கிற வேரியபிளோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்காக ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ அகெயின் நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா 20 சேஞ்ச் பண்ணால் அகெயின் அது வந்து இன்ட்டாக எடுத்துக்கும். ஏன்னா நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ண கிடையாது இந்த வேரியபிளுக்கு. ஸோ டைனமிக்காக என்ன வேல்யூ, லைக் டைனமிக் இன் த சென்ஸ் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை பொறுத்து அது டேட்டா டைப் ஆட்டோமேட்டிக்காக வந்து அசைன் ஆகிக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ஜாவாவில் எண்ட் ஆஃப் தி லைனில் வந்து செமிகோலன் யூஸ் பண்ணுவோம். பட் காட்லினில் அதுவும் தேவை கிடையாது.